தந்தையை நினைவு செய்வதில் அக்கறை வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை பிரம்மா கூட அவர் நாள் முழுவதும் அவருக்கு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாம் எப்படி சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று அவர் மிகவும் அக்கறை கொள்கின்றார். அதே போல பிராமணர்கள் கூட சிவ தந்தையை நினைவு செய்வதற்கான அக்கறை கொள்ள வேண்டும். சிவ தந்தையை சொல்கின்றார், நான் தோட்டக்காரனாக இருக்கின்றேன். உங்களை வனவாசத்திலிருந்து மலர் தோட்டத்திற்கு அழைத்துச் செல்கின்றேன். இப்பொழுதோ பாரதத்தில் வனவாசமாக இருக்கின்றது. பிறகு சொர்க்கமோ மலர் தோட்டமாக இருக்கும். அதற்காக நாம் கடைசி நேரத்தில் அன்பான புத்தி உடையவர்களாக இருந்தோமென்றால், அதாவது சிவ தந்தையின் மீது அன்பாக இருந்தோமென்றால், நாம் மலர் தோட்டத்திற்கு சென்று விடுகின்றோம். அப்படி நமது புத்தியோ அன்பானதாக இல்லை என்றால், நாம் வனவாசத்தில், அதாவது நமது வீட்டிற்கு சென்று அமர்ந்து விடுகின்றோம். ஆகையால் தந்தை விதவிதமாக நமக்கு புரிய வைக்கின்றார். ஆகையால் நாம் அன்பான புத்தியாக ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அக்கறை மற்றும் எண்ணங்கள் இருக்க வேண்டும். தந்தையை எப்படி நினைவு செய்வது என்கின்ற எண்ணம் சதா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த முயற்சியை செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். ஓம் சாந்தி.